ஒரு வருஷத்துலயுமே இந்த 6 மாசம் தாங்க நேபாள் சுத்தி பார்க்கிறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ரெயின் சீசன் முடிஞ்சு அவ்வளவு கிரீனிஷா இருக்குங்க. செகண்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே தாங்க. இந்த சீசன்ல போனீங்கன்னா பனிக்காலம் முடிஞ்சு பாக்குறதுக்கே அந்த இடம் அவ்வளவு அழகா இருக்குங்க. இந்த நேபாள் யாத்திரை பாத்தீங்கன்னா 5 நைட் 6 பகல் இருக்குங்க, 6 நைட் 7 பகல் இருக்குங்க. இதுல மேலும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 11 நைட் 12 பகல் இருக்குங்க. இந்த நேபாள் யாத்திரையில நம்ம எங்கெங்கெல்லாம் போக போறோம் பாத்தீங்கன்னா காத்மண்ட்ல இருக்க பசுபதிநாத் டெம்பிள், காத்மண்ட்ல இருக்கிற அமேசிங்கான புத்தா டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு காத்மண்ட்ல ஒரு முக்கியமான இடம் பாத்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் அழைக்கப்படுகின்ற கிரண்யவர்ண மகாவிகார், அந்த கோயிலோட அழகை ரசிச்சுட்டு அப்புறம் போக்ரால இருக்கிற கேபிள் கார்ல மணக்கமனா டெம்பிள் போயிட்டு சக்தி பீடங்கள் 52 ஒன்றான பிந்துவர்ஷினி டெம்பிள், அடுத்து இன்னும் ஏராளமான இடங்கள்லாம் பார்த்துட்டு போக்ராவுடைய இயற்கையின் அழகை ரசிச்சுட்டு நம்ம ஜெம்சம் சென்று முக்திநாத் பெருமானை பார்க்க போறோம். அங்க போய் பாபகுண்டம் புண்ணிய குண்டம் சொல்லி இருக்கிற அந்த குண்டத்துல இறங்கி நீராடிட்டு அந்த கோயிலை சுத்தி இருக்கிற 108 திவ்ய தேசங்களை பிரதிபலிக்கின்ற அந்த நீரூற்றுல நீராடிட்டு நம்ம பெருமானை சேவிச்சுட்டு இன்னும் ஏராளமான இடங்களை பார்க்க போறாங்க. காத்மண்ட்ல ஒரு முக்கியமான இடம் தாங்க ஜனநாராயண் டெம்பிள். இந்த பெருமாள் பாத்தீங்கன்னா தெப்பத்திலே மிதந்துட்டு போறாங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த நேபாள் யாத்திரை வருஷத்துல 6 மாசமும் நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த யாத்திரை பற்றி முழு விவரம் தெரியும்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. அந்த ரெங்கா ஹாலிடேஸ்.com என்ற இணையத்தை பாருங்க.